திடீர்னு 3 பேர் வராங்க. எங்கேருந்து வந்தாங்க? பயோமெட்ரிக் இப்போ செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்ட பிறகு உள்ள வராங்க. சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ இப்போதைக்கு மொத்தமாக எல்லா ஃபீல்டர்ஸும் உள்ள இருக்காங்க. மாம்ஸ் 5 ஓவர் மேட்ச். இந்த 10வது மேட்ச்ல முதல் இன்னிங்ஸ்ல என்ன ஸ்கோர் வரும் டக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ப்ரெடிக்ஷன் முன்னாடியே சொல்லணும். நான் சொல்றேன் 65. பவுலிங்ல தமிழ் முதல் ஓவர் போடுவதற்கு. ஆஹா, நைஸ்லி பிளேட். காஃப்ல ஆடி இருக்காரு. கவாஸ் ரீஜியன்ல முதல் பால் ஒரு சிங்கிளோட ஆஃப் த மார்க் ஆகிறாரு. அவரோட பேட்ல இந்த முதல் ரன். சங்கமான்ஸ் ப்ரெடிக்ஷன் 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 ப்ரெடிக்ஷன். அமைதி 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 ஆயிட்டாரு. சொல்லுங்க சொல்லுங்க. அதான் ப்ரெடிக்ஷன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன் நான் 65 சொல்லியிருக்கேன். 65 சொல்லியிருக்கீங்களா? முதல் ஓவர் முடியட்டும். ஸோ நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே. பாயிண்ட் 2ன்றீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பால்ல 2 ரன் வந்துருக்குது. 2 ரன்னுமே தொட்டு ஓடி இருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஃபீல்டை இன்னும் கிட்ட ஷார்ட் கவர்ஸ் அண்ட் ஷார்ட் மிட் விக்கெட் கிட்ட நிற்க வச்சிருக்காங்க. தொட்டு ஓடக்கூடாதுன்னு. பெரிய ஷாட் வருமா? இல்ல இல்ல இல்ல. சூப்பரா பந்து போட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஃபீல்டை வச்சுட்டு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி பந்து போட்டுட்டு இருக்காரு இங்க தமிழ் சிறப்பையா. ஸோ பவுலிங் டீம் கோலம் தானே. நல்ல பால். ஒரு அவுட் சைடு எட்ஜா கீப்பர் கேட்ச விட்டாரா அப்படின்றது தெரியல. ரொம்ப ஃபீல் பண்ணாரு அங்க பவுலரு. மீண்டும் ஒரு டாட் பால். ரெண்டா பார்க்கணும். இல்ல ஒண்ணுதான். ரெண்டாவது ஓடுனாங்கன்னா ரிஸ்க். ஓடிட்டாங்க. ரெண்டாவது ரன் ஓடுனாங்கன்னா ரிஸ்க். எடுத்து அடிச்சிருந்தா காலிங்க. ஆமா, பொறுமையா எடுத்து அடிச்சிருந்தாருன்னா காலி. பவுலர் கையில போயிருந்தா அது ரன் அவுட். பவுலர் கையில தான் போச்சு. ஏன்பா பொறுமையா கொடுக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங். என்னாச்சு? ஒரு பெரிய ஷட்டுக்கான முயற்சி. டாட் பாலோட முதல் ஓவர் as well as the mandatory power play முடிவுக்கு வருது. ஐயா ஸ்கோர் ஐயா. முதல் ஓவர் முடிவில் 4. 4 ரன்கள் தான் முதல் ஓவரில். நான் மாம்ஸ் இப்போ சொல்லுங்க உங்க ப்ரெடிக்ஷனை. முதல் ஓவரில் 4. முதல் ஓவரில் 4. 35 என்னோட ப்ரெடிக்ஷன். ஆஹா, அவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு என்னமோ அதெல்லாம் வர 60 கிட்ட வந்துடும் தோணுது. ஏன்னா நான் வந்து இதே ஒரு ப்ரீவியஸ் சென்ட் என்னோட கமெண்ட்ரியில் வந்தப்போ முதல் ஓவரில் 3 அடிச்சாங்க. 90 போய் முடிச்சாங்க. முதல் ஓவர் முடிவில் 4. ரெண்டாவது ஓவர் போடுவதற்கு விஜய் ரெடியாக இருக்காரு. பவுண்டரி. அடுத்த பால் லெக் சைட்ல வீரியோட பார்த்த ரேஸ் வைட் டெலிவரி.
நல்ல ஷாட். ஆனால் ஷார்ட் மிட் விக்கெட் ரீச் கிட்டே தான் போயிருக்குது, சிங்கிள் மட்டுமே. ஸோ ரன் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு பேட்டிங் டீம். அந்த பவுண்டரிஸ் குயிக்காக பார்க்கணும், ஏன்னா இது வித் தி விண்ட். காலில் பட்டிருக்குங்க, பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. ஆனால் பால் காலில் பட்டிருக்கு, அதனால எந்த ரன்னும் இல்லை. இன்னொரு டாட் பால். ஷாட் பால், காட்டன் பால் ஷாட் இல்லைங்க, ரன் அவுட்டா. நல்லா bowling போட்டுட்டு இருக்காங்க, bowling டீம் இங்க சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. சங்கமான்ஸ் கண்ட்ரோல்டா போடுறாங்க. அந்த முதல் பால் மட்டும் தான் ஒரு லூஸ் பால் மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆணி அடிச்ச மாதிரி போடுறாங்க. நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு போல்டு ரொம்ப லெக் சைடுல தள்ள பார்த்தாரு, அவுட்டுங்க. ஆஹா, ஃபீல்டர் ஐயா சூப்பர் சூப்பர். சம சம சம, ஒரே சாங். ஃபீல்டர் ஐயாவையும் வைபுக்கு கொண்டு வந்துட்டேன். பால் போட போறாங்க, என்ன போட்டுருவாங்க. சிறப்பான பந்து, டாட் பால். அண்ட் அது மட்டும் இல்ல, லைவ்ல நீங்க இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கொஸ்டின். டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்டோட கேள்வி இன்னைக்கு நாளுக்கான 3வது கேள்வியாப்பா? எஸ், 3வது கேள்வி போஸ்ட் பண்ணிருக்காங்க. சங்கமாம்ஸ் கேள்விக்கான கரெக்டான பதில் சொல்றவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ கரெக்டான பதிலை மட்டும் கரெக்டா சொல்லிடுங்க. அண்ட் லைவை பார்த்து மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. லைவ்ல இல்ல, வாட்ஸ்அப் நம்பர் லைவ்லயே வந்திருக்கும், அந்த நம்பருக்கு ஆன்சர் பண்ணிடுங்க மறக்காம. அண்ட் மூவிங் ஆன் டு தி தேர்ட் ஓவர். ஐயா ஸ்கோர் இன் 2 overs. கௌதம் ஐயா, ரெண்டு ஓவர் முடிவுல 11க்கு 1. மதி மூணாவது ஓவர், 2 ஓவர்ல வெறும் 11 ரன் தான் ஓவர். இந்த ஓவர் கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். ஆனா இது அகைன்ஸ்ட் விண்ட். என்ன பண்ண போறாரு பேட்ஸ்மேனு? அடிக்கலாம், ரொம்ப லெக் சைடு, அதாவது ஃபைன் லெக், நல்லா பின்னாடி திரும்பி அடிக்கலாம். காத்து கொஞ்சம் அந்த சைடு தான் அடிச்சிட்டு இருக்கு. பிரில்லியன்ட் பாலுங்க, அவுட் சைடு ஆஃப்ல வித்து இருந்தது, ஆனா அடிக்க முடியவில்லை. ஒரு டாட் பால் மட்டுமே. ஸோ காத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன், காத்தோட டைரக்ஷன் அப்படிதான் இருக்கு. பாலை நல்லா வர விட்டு நல்லா ட்ரிகர் பண்ணி பின்னாடி போய் அடிக்கணும். அதுக்கான முயற்சி தான். ஆனா சூப்பரா போட்டுட்டு இருக்காருங்க. செம்ம பால், அகைன் அவுட் சைடு ஆஃப். 3வது பந்து, சூப்பர் பாலுங்க, ஒரு சூப்பர் பாலுங்க. சங்கமாம்ஸ் 3 பால் 3 டிஃபரெண்ட் லென்த். முதல் பால் குட் லென்த்ல, அடுத்த பால் யார்க்கிங் லென்த், அடுத்த பால் ஷார்ட் ஆஃப் லென்த். எஸ், லைன் ஒரே லைன், செம்மையா போட்டுட்டு இருக்காரு. கேட்ச் புடிச்சு அவனு விக்கெட் கீப்பர் விட்டுறாரு. இன்னொரு விக்கெட்டை லூஸ் பண்றாங்க. 4வது பால் ஆஃப் தி 3rd ஓவர்ல.
பாட்டை மாத்துங்கோ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இண்டிகேஷன். ஐயா டிஜே ஐயா, பேட்ஸ்மேன் நேம் ப்ளீஸ். டெலிவரி அவுட், ரன் அவுட். அழகா வர விட்டு டங்குன்னு மண்டையே கொண்டாரு, செப்பு மண்டையிலேயே ரன் அவுட்டுங்க. வைடு பால்ல ஒரு ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஆனால் ரன் அவுட் முறையில் பேட்ஸ்மேன் ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணாம விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. மாம்ஸ் கிரிக்கெட்ல ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணாம விக்கெட்டை லூஸ் பண்றவருங்க. அவங்க நேம் என்னன்னு தெரியுமா? அந்த விக்கெட்டுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? என்ன சொல்றீங்க? ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணாம, ஒரு பால் கூட ஆடாம டக் அவுட் ஆனா அதுக்கு ஒரு பேர் இருக்கு கிரிக்கெட்ல. டைமண்ட் டக்கா? அது கோல்டன் டக்கா? டைமண்ட் டக். டைமண்ட் டக்கா? டைமண்ட் டக், கோல்டன் டக் என்ன அர்த்தம்? கோல்டன் டக்னா ஒரு பால், ஒரே பால். டைமண்ட் டக்னா ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணாம, ஒரு பந்து கூட பேட்ல படாமலே. அப்படியா? அதேதான். ஆமா. அவரு பட் பாலை வந்து விளையாடுவாரு, அது படாம அது அந்த அவுட்டுக்கு தான் அதுக்கு அர்த்தம். எஸ். ஆதி ஆதி ஆஹா சாமா பவுலிங். எப்பா தில்லுக்கு துடா போட்டுட்டு இருக்காங்க. டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரைக்குக்கு போகாமே ரன் அவுட் ஆயிட்டு வெளியே வராரு. அதுக்கு தான் டைமண்ட் டக்கா? என்ன ஆகாஷ்? பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இன்னொரு டாட் பால். மூணாவது ஓவர்ல அது ஒரு வைடு தவிர ரன்னே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? 2 ரன் தானே ஆட் ஆயிருக்கு. 13. கௌதம் ஐயா ரொம்ப சீரியஸா ஸ்கோரிங் பண்ணிட்டு இருக்காரு. பன்னெண்டா? ஃபுல் டாஸ் டெலிவரிங்க. மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ் பண்ணிட்டார். ஃபுல் டாஸ் டெலிவரி மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு முடிவுல ஸ்கோர் வந்து 13. போன ஓவர் ஒரு வைடு பிளஸ் ஒரு ரன். அது ரெண்டாவது ரன் ஓடுறப்ப தான் ரன் அவுட். ஆஹா சூப்பர் பவுலிங். ஷார்ட் லெக் சைடில் போடப்பட்ட பந்து நல்லா ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு. ரெண்டாவது ரன் வருவாங்களா? வர சான்ஸ் அதிகம். அடிச்சா அவுட்டு. ஆஹா த்ரோ எங்கேயோ விட்டாரு. விக்கெட் கீப்பர் கொஞ்சம் ஹாப்பி. ஆனால் நல்ல ஃபீல்டிங் பிரதர். ஏன்னா வந்து இங்கேருந்து ஓடுறது, மண்ணில் ஓடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டக்குன்னு ஓடி போய் பால் எடுத்தாரு. நல்ல ஷாட். பவுண்டரியா? சிக்ஸா? பவுண்டரிங்க. 1 பவுன்ஸ்ல நல்ல ட்ரை ஃபீல்டர் கிட்ட இது. ஒரு பிக் ஷாட்டுக்கான முயற்சி. பேட்ல டைமிங் படல. டைமிங்ல கொஞ்சம் மிஸ் பண்றாங்க பேட்டிங் அணியினர். ஸோ இது போன பவுண்டரி பார்த்தோம். அடுத்த பாலுமே ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அதுக்கான லோ ஸ்கோர்ல தான் இருக்காங்க பவுண்டரி வந்தாலும்.
ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு. ஆனால் பேட்டில் கரெக்டாக படவில்லை. மீண்டும் ஒரு சிங்கிள். இதை தான் சொல்லிட்டு இருந்தேன், டைமிங் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பேட்டர்ஸ். அதுக்கான பவுலர் ஸ்பேஸில் நிறைய வேரி பண்ணுறாங்களா மாம்ஸ்? நீங்கள் தான் ஸ்ட்ரைட்டில் உட்காந்துருக்கீங்க. அப்படின்ற பாட்டே வாய்க்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி 4 வாட்டி ட்ரை பண்ணாலும் கை கேட்டல. வாய் கெட்டது கை கேட்டல. ஸ்கோர் 23. 4 ஓவர் முடிவில் சங்கமாம்ஸ் கடைசியில் நீங்கள் சொன்ன ஸ்கோர் தான் ஒரு போலி 65. நான் ரொம்ப சொன்னேன். என்னப்பா டோனி? டோனி அங்கேருந்து என்னமோ சொல்றாரு. என்னப்பா ஐயா ரியாஸ் டோனி? பவுலர் நேம் மட்டும் கேட்டு சொல்லுங்க. ஞானம் பா. காது கேக்குது, காது கரெக்டா இருக்கு. ஞானம் பா. ஏப்பா ஓடுபா ஓடுபா ஓடுபா, டக்கு டக்குன்னு ஓடுபா. என்னப்பா ஏங்க அங்கே இருக்கிற ஃபீல்டரு டக்குன்னு கிரிக்கெட்டை மறந்துட்டு பெப்பேக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பால் எடுத்து பட்டுன்னு அடிக்கிறாரு ஃபீல்டர் மேலேயே. ரொம்ப ஃபீலிங் வேற பண்றாரு. சரி பரவாயில்ல விடுங்க, அடுத்த பால் வரும். நோ ஃபீலிங்ஸ். ஆஹா பெரிய ஷாட். பவுலர் காட்டன் பவுல்டு. மான்ஸ் ஒன்று கவனிச்சிங்களா? இந்த இன்னிங்ஸில் ஒரு கேட்ச் கூட பெருசாக ட்ராப் பண்ணல. போன கேட்ச் தவிர அது ஒன்று மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ட்ராப்னு நினைக்கிறேன். ரைமிங் கரெக்டு, டைமிங் தப்பா போயிடுச்சு. டிஜே ஓடுங்க 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 ஓடுங்க. 2வது ரன் வந்துட்டாங்களா? ஆஹா வந்துட்டாங்க. ஸோ இன்னும் 3 பந்துகள் பாக்கி இருக்குது. லாஸ்ட் ஓவர் ஆஃப் த இன்னிங்ஸில் இருக்கும். ஒரு பேட்டிங் பவர் பிளே. அதான் 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் வெளியில். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. another டாட் பால். அவுட் சைட் ஆச்சு. கீப்பர் ஆஹா விட்டாரு. ஆனா ரன் அவுட் விடல. ஸோ ரன் அவுட் பரில் அவுட்டு. அவன் வேணும்னே தாங்க பிடிக்கல. ஒரே நிமிஷம் டிஜே ப்ரோ. ஓகே ரன். பவுலரோட ஃபீலிங் எனக்கு இங்க வரைக்கும் புரியுதுப்பா. எனக்கு மட்டும் கேட்ச் பிடிக்க மாட்டானுங்க, அவனுக்கு பேர்ல விக்கெட் எடுத்துட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு பவுலரு. கேட்ச் பிடிச்சிருந்தா பவுலர் பேருக்கு போயிருக்கும் விக்கெட்டு. அவ்வளோதான். ஆஹா சூப்பர் பாலுங்க. ரன் அவுட். இன்னொரு ரன் அவுட்டு. அண்ட் லாஸ்ட் பால்ல ரன் அவுட் முறையில் விக்கெட்டையும் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா டார்கெட்டு எவ்வளோ அடிச்சிருக்காங்க லாஸ்ட்டாக? டார்கெட் எவ்வளோ?
27 அடித்தால் வெற்றி. செக் செக். ஸோ அடுத்து ஆட போகிற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஈகிள்ஸ் டீம் பி சூளேரிக்காடு வர்சஸ் மகிழ் ஃப்ரெண்ட்ஸ் கேளம்பாக்கம். ஸோ ரெண்டு டீமும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மகிழ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ளையிங் ஈகிள்ஸ். மகிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களா? யூசுப் டக் அவுட் ஐயா, இது டக் அவுட் கேமரா ஆன்ல இருக்குது. ஒரு ஆய் சொல்லுங்க டக் அவுட்ல இருந்து. ஆய் தான் சொன்னேன். டிஜே ஐயா ஒரு நிமிஷம். பேட்டிங் டீம்ல 12th மேன் மட்டும் கொஞ்சம் வாங்கப்பா. 11th மேனா இருந்தா கூட ஓகே. 27 ரன் டார்கெட் 5 ஓவரில்.
ஓடி வந்து பிம்பிலு கப்பிலா அப்படின்ட்டாரு பவுலரு. பாலை போட மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஸோ அதோட டெட் பால் அப்படின்றது சிக்னல் பண்ணியிருக்காரு நம்ம பேர், விச் மீன்ஸ் முதல் பாலை திரும்பவும் போட்டாக வேண்டும். ஆஹா, சிறப்பான பாலுங்க. லெக்கில் போடப்பட்ட பந்தை டிஃபெண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. டாட் பால், கோ பேக் அப்படின்னு நான் ஸ்ட்ரைக்கர்ட்ட சொல்லியிருக்காரு அங்கே பவுலரு. ஷாட்டுங்க, கடாசி விட்டுருக்காரு. லெக் சைடில் போட வந்து ஒரு பவுண்டரியான்னு கேட்டு ரிஃபர் பண்ணி பவுண்டரி கொடுத்துருக்காரு அம்பையர். அண்ட் முதல் ரன்ஸ், முதல் பவுண்டரி வந்துருக்குது ஃப்ரம் த பேட் ஆஃப் பேட்டிங் டீம். இன்னொரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஆனா சிங்கிள் மட்டுமே. எஸ், ஒரே ஒரு ரன்னு. ஸோ முதல் ஓவர் மேண்டட்டரி பவர் பிளே ஓவரில் இருக்கும். பெரிய ஸ்கோர் டார்கெட் கிடையாது. பவுலிங் டீம் மொத்தமாக உழைக்கணும். இருக்கிற 30 பாலுமே கரெக்டாக போட்டால் தான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு குட்டி சான்ஸ் இருக்கும். டாட் பால்ஸ் விக்கெட்ஸ் மாறி மாறி எடுக்கணும். ஹேட்ரிக் பார்த்துருக்கோம், நடக்காத ஒன்றும் கிடையாது. நடந்தால் சூப்பராக இருக்கும். நல்ல பாலுங்க, டிஃபென்சிவா ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். ஓ இல்ல, ஒரு ரன் மட்டும் ஆகும். ஷாட்டுங்க, ஃபுல் டாஸ் டெலிவரி. அதனால ஒரு நோ பாலும் கொடுத்துருக்காரு அம்பையர். ஃப்ரீ ஹிட் கமிங் அப். வாங்க விக்கி, நீங்க இங்க தான் வருவீங்கன்னு தெரியும். நல்ல ட்ரைங்க அங்கே பசங்க. இந்த சுட்டி பாய்ஸ் 2 பேர் இருக்காங்க. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் ஈவன் சங்கமாம்ஸ் வந்து காலைல சொல்லிட்டு இருந்தாரு, சின்ன பசங்க பெரியவங்களுக்கு பவுலிங் போடுற எக்ஸ்பீரியன்ஸோ, ஃபீல்டிங் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸோ, பேட்டிங் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஆடுற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு. அதை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பந்து எங்கே போட போகிறார் லைன்? இது வரைக்கும் ஃபுல்லராக இருந்திருக்காரு. என்ன ஷாட்டுங்க, எப்பா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷாட் இந்த டோர்னமெண்ட் சங்கமம் இருக்கீங்களாங்க. எனக்கு தெரிஞ்சு லாங்கஸ்ட் 6. ஸோ 27 தான் டார்கெட். டிஜேயா 27 தான் டார்கெட் அப்படின்னு சொன்னேன். அதில் முதல் ஓவர்ல 16 ரன் வந்து விட்டது. இன்னும் 11 ரன் தான் அடிக்கணும் 4 ஓவரில். லெக் சைடில் வைடு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு டாட் பாலுங்க.
காலில் பட்டிருக்கு, அதுதான் பேர் சிக்னல் பண்ணியிருக்காரு. 10 ரன் தான் அடிக்கணும். மீண்டும் லெக் சைடில் வீச பார்த்தாரு. அனதர் டாட் பால். பேக் டு பேக் டாட்ஸ். இறங்கி வந்து கடைசி 6. சரியான ஷாட் அகைன். நாலே 4 ரன் அடிக்கணும். நல்ல ஷாட்டு அண்ட் அனதர் சிங்கிள். ஐயா ஒருத்தர் அவுட் ஆனார்னா இன்னொருத்தவர் நீங்க அவரும் அவுட் ஆனார்னா யாருன்னு சொல்லாம போறீங்களே, என்ன ரங்கா நியாயமா இது? போயிட்டாரு. அதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பே நான் கொடுக்கல. எடுத்து டக் அவுட் உள்ளே அடிச்சு விட்டுருக்காரு. டக் அவுட் இல்ல, இன்ஃபேக்ட் நம்ம லைவ் ப்ரொடக்ஷன் டீமு கிட்டே அடிச்சு விட்டுருக்காரு. 6ஓட மேட்ச் கதம் போக ஆகுது. வாழ்த்துக்கள் டீம், வெற்றி பெற்ற டீமுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ப்ளூ ஸ்டார் திருக்கலக்குன்றம் அணியினருக்கு.